Hey everyone, this is Shiva from W2trade Tamil. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸை பார்க்குறோம் 24,370.70 அப்படின்றது ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் சிம்பிளாக அப்படின்னா ஸோ நியரஸ்ட் ஸ்ட்ரைக்கோட பிபி வந்து வாட்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ நியரஸ்ட் ஸ்ட்ரைக் மீன்ஸ் 350 தான் 70க்கு பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரைக். ஸோ அப்படின்னும் போது அவனோட பிபி அப்படின்றது 103.20 அப்படின்றது அவனோட பிபி. ஸோ ஃபஸ்ட்டு பார் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸாக்டாக பஞ்ச் அடிச்சுட்டு நமக்கு கிட்டத்தட்ட என்ன இவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 45 பாயிண்ட்ஸ் வந்து ரெண்டே பார் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ நான் டூ மச் அக்ரெசிவாக பிடிக்க முடியுமா, என்ட்ரி போட முடியுமா அப்படின்னா ஸோ நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ அந்த ஆர்டரே வந்து 103ல் வந்து என்ட்ரி வந்து எடுத்துருக்க முடியாது. ஸோ வேகமாக வந்து மூவ் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ரீடெஸ்ட்டுக்கு வரும்போது இங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுத்துடணும். இந்த என்ட்ரி என்ன பண்ணோம் அப்படின்னா எஸ்எல் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போது இந்த இடத்துல எஸ்எல் கொடுக்கும்போது ஸோ என்ன டைம் அப்படின்னா 9:35க்கு அவனோட பிபி வந்து அவன் லூஸ் பண்ணிட்டான். ஸோ ஆப்போனன்ட் 9:35க்கு பார்க்குறோம். ஸோ 9:35க்கு இவன் என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்னா ஸோ இவனும் பிலோ த பிரேக் ஈவன். ஸோ அவன் இது இப்படி உடைக்கும் போது ஸோ இது இப்படி உடைச்சிருக்குதான் அப்படின்னா ஸோ நீங்கள் நிச்சயமாக ரீடெஸ்ட்டில் என்ட்ரி வந்து போட்டிருக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம போடலாம் அப்படின்னா ஸோ போடக்கூடாது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே வந்து பிலோ தி பிரேக் ஈவன். ஸோ நோ ட்ரேட் அதுக்கப்புறம் ஓகேங்களா. ஸோ ஒரு எஸ்எல் வந்து வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேட் போடக்கூடாது. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 9:45க்கு வந்து சொல்லியாச்சு. ஸோ நமக்கு சைட்வேஸுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. ஸோ டோன்ட் டூ ஓவர் ட்ரேட் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போது நமக்கு ஆஸ் பர் ப்ரீமியம் நமக்கு சைட்வேஸ்ன்னு சொல்லிட்டான் 9:35க்கு. ஸோ இவன் வந்து சைட்வேஸ்ன்னு சொல்லிட்டான். ஸோ மேபி நீங்கள் இன்னொரு என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் ஸோ டெஃபினட்டாக ஒரு எஸ்எல் வந்து வாங்கியிருப்போம் ஓகேங்களா. ஓகே ஸோ அதனால தான் வந்து நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 200க்கு மேலே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா. ஓகே ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ லைவ் மார்க்கெட்டில் இருக்கும்போது கரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 11:46க்கு ஒரு அனாலிசிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்மளோட கம்யூனிட்டியில். ஸோ என்னோட என்ட்ரி 69.65 அப்படின்றது என்ட்ரி, இவனோட டிபி 88.65 அப்படின்னு சொல்லிட்டு 350 கால் புட்டு வந்து எடுத்துருந்தோம் என்ட்ரியை. ஸோ இவனோட டிபி அப்படின்றது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக 15 பாயிண்ட்ஸ் வந்து அச்சீவ்டு. ஸோ இவனோட நெக்ஸ்ட் டிபி அப்படின்றது 35 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தோம் நம்மளோட கம்யூனிட்டியில். ஸோ அவனும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த 35 பாயிண்ட்ஸை ஷார்ப் வந்து அடித்தான். ஸோ வந்து ஏன் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு அகைன் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் 350 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது எங்கே போய் ரிவர்ஸ் ஆகிருக்கு, பிஇபியில் தான் ரிவர்ஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ நாட் ஓன்லி பிஇபி. ஸோ இல்லை நான் வந்து இந்த என்ட்ரி வேறு எப்படி எடுக்க முடியும் ஸோ அப்படின்னா என்ன பிலோ தி பிரேக் வந்துருக்கு அப்படின்னா நம்மளோட ஐடிஎம் ஸ்ட்ரைக் வச்சு அப்ரோச் பண்ணும்போது ஸோ இவன் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக ஸோ அந்த பிரேக் வந்து தான் உடச்சி ரீடெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 300 கால் பார்ப்போம். ஸோ 300 கால் என்ன பண்ணியிருக்கு ஸோ எக்ஸாக்டாக 11:05க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து அகைன் வந்து 11:10க்கு பிரேக் டவுன் வந்து கொடுத்துட்டோம். ஸோ நம்ம பிரேக் டவுன் கொடுக்கும்போது ஸோ அதுக்கு மேலே வந்து ஹையரில் க்ளோஸ் ஆகிட்டு அரைச்சிட்ருக்கோம். ஸோ இவன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக 11:40க்கு பிலோ த பிரேக் ஈவன் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் வந்து பிலோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இவன் என்ன பண்ணிட்டுருக்கான் ஸோ அந்த லைன் மேலேயே ட்ரேட் ஆகுறோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு ரிஸ்க் வந்து எடுக்கலாம். ஸோ அது கிடைச்சது நமக்கு ஒரு 43 பாயிண்ட்ஸ் வந்து ஹை வந்து மேட் ஆகிருக்கு. ஸோ இதில் நமக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டு வெளியே வர முடியும் ஓகேங்களா. ஓகே ஸோ இதுவும் வந்து ஒரு ரீசன் ஓகேங்களா. ஓகே ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ஷார்ப்பான ஃபால் வந்து கொடுத்து அகைன் வந்து பையிங் கொடுத்தான். ஸோ அந்த பையிங் கொடுக்கும்போது 24,300 கால் போட்டு எடுத்தீங்க அப்படின்னாலும் ஸோ அந்த இடத்துலையும் அவனுக்கு ஏன் ரிஜெக்ஷன் நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ 24,300 கால் ஒரு சைடு வந்து லோட் பண்ணுங்கள். ஸோ அகைன் வந்து 24,300 புட் வந்து ஒரு சைடு வந்து லோட் பண்ணுங்கள். ஸோ அப்படி லோட் பண்ணும்போது அது என்ன நடக்குது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா.
ஸோ இவனோட பிஇபி அப்படின்றது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இவனோட பிஇபி அப்படின்றது என்னென்னா 107.2 அப்படின்றது ஸோ அவனோட பிஇபி. ஓகேங்களா. ஸோ அந்த லைனில் ஒரு ரிஜெக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ 300 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிலோ தி பிரேக் ஈவன். ஸோ இவன் என்ன பண்ணான் அப்படின்னா ஸோ இந்த செல்லிங் கொடுக்கும்போது ஓகேங்களா. ஸோ செல்லிங் வரும்போது ஏன் ஷார்ப்பாக ரிஜெக்ஷன் கொடுத்தான் அப்படின்னா ஸோ அதுக்கான ரீசன் இதுதான். ஸோ பர்ஃபெக்டாக அவனோட பிரேக் இவன் வந்து பஞ்ச் அடித்து அது மேலே வந்து அந்த ரிஜெக்ஷன் வந்து கொடுத்தான். ஓகேங்களா. ஸோ எல்லா மூவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அங்கே இருக்க ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ ஓகேப்போ ஸோ இன்றைக்கி என்ட்ரி அப்படின்னா ஸோ ஒரு எஸ்எல் அகைன் வந்து இந்த என்ட்ரி ஸோ இதை லைவில் கொடுத்தான. ஸோ இன்கேஸ் இது வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீக்கெண்ட் பேட்ச் 5th மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பம் உள்ளவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏதாவது குரீஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெலிகிராம் ஐடி ஆர்எல்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ நிஃப்டி வந்து நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆஸ் பர் ப்ரீமியம் ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா டைம் வேல்யூ அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்படின்னும்போது நம்மளோட ரேஞ்சும் வந்து மினிமலாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேபி நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ நாளைக்கு என்ன ஆகலாம் 24,288 ஸோ இந்த ரேஞ்ச் இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இங்கே வந்து சோச் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லாங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப் டு 24,420 வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. ஸோ இல்லைப்பா எனக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குறோம் ஸோ அப்படின்னா ஸோ கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து சோச் பார்த்துட்டு யூ கேன் ஷார்ட் அப் டு 24,278 வரைக்கும் நீங்கள் வந்து ஷார்ட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு டிபியாக இருக்கும். ஸோ அது வயலட் ஆகுது இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் கொடுத்து ஸோ நமக்கு அகைன் ஒரு சோச் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் டிபி அப்படின்றது 24,200 வரைக்கும் நீங்கள் வந்து ஷார்ட் பொசிஷனும் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு சோச் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல லாங் பொசிஷனை எடுக்க முடியும். ஸோ என்ன தான் ப்ரைஸ் ஆக்ஷன் எஸ்என்சி இருந்தாலும் ஸோ ப்ரீமியம் இல்லாமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ப்ராஃபிட் வராது அப்படின்றத ஸோ மிக முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம பை பண்ணுறது ஸ்பாட் சார்ட்டை கிடையாது, ப்ரீமியத்தை தான். ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லைக்லி நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இருந்தது. ஸோ அதை வந்து இன்றைக்கி பிரேக் டவுன் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி ஆல்சோ கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ராபப்ளி நாளைக்கு கேப் அப்புக்கு தான் வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ எனிவே வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் வந்து தேவை கிடையாது, ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லப்பா அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு எங்கே ஓப்பன் ஆகுதோ ஸோ அங்கே இருக்க கால் அண்ட் புட்டோட பிரேக் எடுத்து செக் பண்ணுங்கள். ஸோ லைக்லி ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ நமக்கு 350 எடுத்து செக் பண்ணும்போது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸோ கரெக்டாக அவனோட பிபியில் தான் பஞ்ச் ஆகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பஞ்ச் ஆகுது அப்படின்னா ரீடெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கோங்க சிம்பிளாக. ஓகேங்களா. ஸோ லைக்லி இந்த மாதிரி வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பாரே பஞ்ச் அடிக்குது அப்படின்னா ஸோ ரீடெஸ்ட் வரும்போது நீங்கள் வந்து தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ டேட்டாவும் அதுக்கு ஃபேவராக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு என்ட்ரி வந்து எடுங்க. தேங்க்யூ.